ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இது மூன்றில் ஒன்றை தொட்டு விட்டாய் அல்லவா? கண்டிப்பா இந்த மூன்றில் ஒன்றை தொட்ட உன் கைகளிலேயே ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கையில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் தடைகளும் வரக்கூடாதுன்னு கேட்காத. ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. பிரச்சனையும் தடையும் வந்தாலும் கூட அதை தாண்டி வெற்றிகரமாக வாழ்வதற்கு பேர்தான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அப்படி நீயும் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழும்படி செய்வதற்காகவே ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். எப்போதும் நீ தைரியமான துணிச்சல் உள்ள வலிமை உள்ள ஆளாக வாழத்தானே ஆசைப்படுற? நீ வலிமை உள்ள ஆளாக இருக்கணும்னா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. ஒரு சின்ன கஷ்டமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா ஐயோ கஷ்டம் வந்துருச்சேன்னு புலம்பாமல் அதை சமாளிக்கும் விஷயங்களை யோசி. எல்லாமே யோசிக்கும் போது பாரமாகத்தான் இருக்கும், ஆனால் அதை செய்ய களத்தில் இறங்கிட்டா அது மிக சுலபமாக மாறிடும் என் செல்லமே. பாரத்தை சுமக்க தயாராகு, கஷ்டங்களை கடந்து வர தயாராகு. இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ போகும் பாதையில் எப்படி தடைகளை அனுமதிப்பேன்? நீ போகும் பாதையில் எந்த விஷயமும் உனக்கு முட்டுக்கட்டையாக இருக்காம அனைத்தையும் நானே உனக்கு முடிச்சு தர்றேன். எந்த ஒரு விஷயத்திலும் முடியாதுன்னு முடங்கி போனினா வேதனையாக தான் இருக்கும். முடியுன்ற நம்பிக்கையோடு நீ எழுந்து நிற்கும் போது தான் அது உனக்கு சாதனையாக மாறும். ஓய்வே இல்லாமல் என் நேரம் உழைச்சிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறதால தான் கடிகாரம் உயரத்தில் இருக்குது. நீயும் சோம்பேறித்தனப்படாமல் சோம்பல் கொள்ளாமல் நேரத்தை வீணாக பொழுதுபோக்குகளில் செலவிடாமல் தொடர்ந்து உழைக்கும்போது உன் வாழ்க்கையிலையும் கனவு நனவாகும். வெற்றி பெற்று நீ உச்சத்தில் உட்காருவாய் என் செல்லமே. கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் உயரணும், ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினச்சினா எல்லா விஷயங்களையும் விருப்பத்தோடு செயல்பட தயாராகு. யார் பறிச்ச குழியிலும் விழாமல் இருக்கணும்னா நீ கொஞ்சம் தந்திரசாலியாகவும் கூட இருந்து தான் ஆகணும். தந்திரங்கிறது அடுத்தவங்களை ஏமாற்ற மட்டுமல்ல, அடுத்தவங்க ஏமாத்துகிற குழியில் விழுகாமல் இருக்கிறதுக்கும் நீ தந்திரசாலியாக புத்திசாலியாக இருந்து தானே ஆகணும். மலை எவ்வளோ பெருசாக இருக்கே, நம்ம ஒரு சாதாரண மனிதனாச்சே நம்மளால் ஏற முடியுமான்னு நீ மலைச்சி போக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு ஏறிக்கிட்டே போனினா கொஞ்சம் தூரம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா பாதி மலையும் உன் காலடிக்கு கீழே தான் இருக்கும். நீ மலையை தாண்டி மேலே உயரத்தில் வந்திருப்பாய் என் செல்லமே. இங்கு பெரும் பாதைகளை மட்டும் நீ பார்க்கக்கூடாது, உன்னுடைய முயற்சிகளை பாரு. முயற்சி செய்ய செய்ய உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. வானத்தில் கூட நேற்று இருந்த மேகம் இன்னைக்கு வானத்தில் இருக்காது. அதே போல் இன்னைக்கு இருக்கிற உன் வாழ்க்கையில் சோகம் நாளைக்கு உன்னை பின்தொடர போவதில்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாமே மாறி போகும், எல்லாமே முடிஞ்சு போகுன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ. நீ எடுத்து வைக்கிறது சிறு அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கட்டும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். தோல்வியை பார்க்கும் போதெல்லாம் நீ இன்னும் உன்னை வைராக்கியமான தைரியமுள்ள துணிச்சலுள்ள முயற்சியை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறிக்கணும் என் செல்லவே. வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னா கவலைப்படக்கூடாது. கஷ்டங்களை தாண்டி நீ உன்னை உருவாக்கி கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் முயற்சி செய். உன் மன காயங்களை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் முன்னேறி முன்னே சென்று கொண்டே இருக்கணுமே தவிர பழச நினச்சி பார்த்து நிற்கக்கூடாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு வெற்றியின் பாதையை காட்டுவேன். நீ போகிற பாதைகள் சில நேரங்களில் தனிமையானதாக இருக்கலாம், சில நேரங்களில் இருளானதாக இருக்கலாம், சில நேரங்களில் கல்லும் முள்ளும் நிறைஞ்சு இருக்கிறது போல உனக்கு கஷ்டமானதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ துணிச்சலோடு இருந்தீனா அத்தனையும் தாண்டி அந்த பாதையை நீ அழகாக கடந்து போயிடலாம் என் செல்லமே. தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, அந்த தோல்விதான் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்தில் வெற்றியை நீ எட்டி பிடித்து விடுவாய். சிரிப்புங்கிறது ஒரு அற்புதமான மருந்து, மனசுங்கிறது ஒரு அழகான கோயில். அந்த மனசுக்குள்ளே நம்பிக்கைங்கிற தெய்வத்தை உட்கார வச்சுக்கிட்டு என் அருளால் நீ உழைப்பை செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றியை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கை உன்னை எவ்வளவு சோதிச்சாலும் நீ ஒருபோதும் சிரிக்கிறத நிறுத்தாத. சிரிப்பு தான் உனக்கான பலம். சிரிப்பும் சந்தோஷமா
நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் என் செல்லமே. காற்றை பார்க்கவும் முடியாது, கையால் பிடிக்கவும் முடியாது. ஆனால் நீ நினச்சினா காற்றை திசை மாற்றி விடலாம் அல்லவா? ஒரு துணியவோ அல்லது ஒரு அட்டையவோ ஏதோ ஒன்றை வச்சு இங்கிட்டு அங்கிட்டும் ஆட்டும்போது காற்று திசை மாறி போகும்படி செய்ய முடியும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை நீ உனக்கே தெரியாமல் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் அதன் செயல்முறைகளை மாற்ற முயற்சி செய்யும்போது அது உன் வாழ்க்கையை தானாகவே மாற்றிடும். நீ கண்ட கனவுகளும் உன்னுடைய ஆசையும் விருப்பமும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீ அந்த கனவை நனவாக்கி வெற்றி பெறுவதை இந்த உலகத்துக்கு முன்னால் காட்டணும். அந்த வைராகியத்தை வச்சுக்கோ. நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன்ற அந்த கனவை உனக்கு நனவாக்கி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா ஒரு வாய்ப்பை தர வந்திருக்கேன். அதற்கான அதிசயம்தான் வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் மேலே நீ நம்பிக்கை வச்சினா இந்த உலகமே உனக்கு உதவ ஓடி வரும். நம்பிக்கையோட முதல் அடியை மட்டும் எடுத்து வை. வெற்றி தானாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. போகிற வழி தெரியுதோ இல்லையோ, நீ நடந்து போய்கிட்டே இரு. நீ போகும் பாதையில் நானே ஒரு புது பாதையை உருவாக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து அதை முடிவாக வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சியும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னால் முடிஞ்சதை செய். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு நிற்க முடியுன்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் உனக்கான ஆற்றலை கொடுக்கும். நல்லது நடக்கும்னு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த சாயப்பா நிச்சயம் நல்ல வாய்ப்புகளை கொடுத்தே தீருவேன். அதே போல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நான் நிச்சயம் வெற்றியை கொடுத்தே தீருவேன். அடங்காத மனசோட விடாமல் நீ தொடர்ந்து முயற்சியை செய்யும்போது அசாத்தியமான விஷயங்கள் கூட சாத்தியமான விஷயங்களாக மாறும். கீழே விழுகிறது தப்பு இல்லை, எழுந்து நிற்காதது தான் தப்பு. தோல்விங்கிறது ஒரு முடிவும் அல்ல, அது மறுபடியும் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சின்ன முயற்சிகள் எல்லாம் நாளைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கை உன்னை சோதிச்சாலும் நீ தைரியமாக இருக்கும்போது உன்னால் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நீ சாதாரணமாக சின்னதாக நினச்ச முயற்சிகளை எல்லாம் உனக்கு மாபெரும் வெற்றியாக மாற்றி கொடுக்க நான் இருக்கேன். சின்ன சின்ன முயற்சிகளின் மூலமாக தான் பெரிய பெரிய வெற்றிகள் வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். முடிவு தெரிஞ்ச பாதையில் துவக்கம் எளிது, தெரியாத பாதையில் தானே வாழ்க்கை உயர்வை கொடுக்கும். உன் இலக்கை நோக்கி நீ நடந்து போகும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் தளர மாட்டாய். உனக்கான வெற்றியை அடையணுன்ற மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம வெற்றியை பெற முயற்சி செய்ய செல்லமே. நீ கீழே விழுந்து எழும்போது உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான விஷயங்கள். சிரமம் வரும்போதும் சிக்கல்கள் வரும்போதும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிட்டினா வெற்றி உனக்கு மிக அருகில் வந்து சேர்ந்துடும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய். எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து நானே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் என் தங்கமே. உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்கள நீ கவனிக்காதே. நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் பேச்சை பொய்யாக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற வைராகியத்தோட நீ தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் அதோடு நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக உனக்கான வெற்றியும் தானாகவே உன்னை வந்து சேரும். யாருமே உன்னை நம்பலாட்டியும் நீ உன்னை நம்பி உனக்கான முயற்சியை செஞ்சினா அதுவே மிகப்பெரிய வெற்றியாக மாறும். கனவு எல்லாருக்குமே இருக்கும், லட்சியம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த கனவை நனவாக்குவதற்கு துணிச்சல் வேண்டும். நீ செய்யும் முயற்சிகளை துணிவோடும் தைரியத்தோடும் செய்யும்போது உன் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அல்லவா? நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுக்க போகிறேன். வாழ்க்கைங்கிற பயணத்தில் நம்பிக்கையே எரிபொருள். அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்டீன்னா வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா வாழ்க்கை உன்னை உயர்த்தி பிடிக்கும் என் செல்லமே. உன் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத நீ புரிஞ்சு நடக்கும்போது உன் பாதை வெற்றி பாதையாக தானாகவே மாறிடும்.
இயற்கை நம்மை சோதிக்கும் போதெல்லாம் தைரியம்தான் நமக்கு துணைன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையிலையோ அல்லது எந்த விஷயத்திலோ உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீ நம்பிக்கையை விட்டுறாம கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதை இங்கு யாராலும் தடுக்கவோ தடையை உருவாக்கவோ முடியாது என் தங்கமே.